இருடா, அவர் தூக்குனா என்ன, தூக்கலனா என்ன? நீ இதுக்கு தான் சொல்லி உன்னை நான் வர வேணான்னு சொன்னது. நீ வந்து தான் ஆகணும், அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு வந்து இங்கே அவமானப்படுறது தான் மிச்சம். தேவையா நமக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு? ஏன் சொல்லி என் உசுரை வாங்குற? இப்போ என்ன? நம்மளோட திங்ஸ் எடுக்க வரதுக்கு என்ன? என்னோட சாரீஸ் தானே எடுக்க வந்தீங்க. ஏய், அவளை எதுக்குடா பிடிச்சி திட்டிட்டு இருக்க? மா சோனி, அவன் கிடக்குறான் விடு. நான் என்னோட திங்ஸ் எடுத்தேன், அதுக்கு என்ன பிடிச்சி திட்டினா? ஏய், இவனை இருக்கவே கூடாது. நீ பாத்தியாப்பா அவர் எப்படி எழுந்திருச்சு போறாரு? நீயே பாருமா. விர்ரா, அவர்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. மிருகம்டா, மிருகம். மிருகத்து கூட தான் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயமாச்சே. திரும்ப பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு? ஒரு அளவு கஷ்டப்படுத்தலாமா, ஆனா இந்த அளவுக்குலாம் இல்ல. சரி, எங்க கூட தான் பேசல, இவா கூட பேசல, எங்க கூட பேச வேண்டாம், நாங்க பேசுறதுக்கு விருப்பமும் எங்களுக்கு கிடையாது. இந்த குழந்தை என்னமா பண்ணா, நீ இந்த குழந்தைய தூக்குங்க, குழந்தைய பிடிங்க, குழந்தைய தூக்குங்க நீயா போட்டு போய் கொடுக்குற. ஆனா அந்த ஆளு அந்த குழந்தைய ஏறெடுத்து கூட பார்க்கல. இவன் பிசுக்கு பிசுக்குன்னு பார்க்குறான், தாத்தா நம்மளை தூக்குவாரா அப்படின்னு. சப்பா, என்ன சொல்றதுனே தெரியல. இப்படியுமா மனுஷங்க இருப்பாங்க? அருண், விடியா, இப்படி தானே இருக்கிறாக. விடு, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, சரியா? எப்படிம்மா, எப்படி நான் பெருசா எடுத்துக்காம எப்படி இருக்கிறது சொல்லுங்க? எல்லாம் ஒன்னாலதான் சோனி, எல்லாம் இவ்வளாலதான். இப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்படி பண்றாரு, இப்படி பேசுறாரு, குழந்தைய கூட தூக்கலன்னு. அப்பவும் நான் இவகிட்ட சொன்னேன், போவேனாண்டி, எதுக்கு தேவையில்லாம அங்க போயிட்டு கஷ்டமா இருக்கும் அவர் பேசலன்னா அப்படின்னு நான் சொன்னேன். இவ தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டா. நீ வா, வந்துதான் ஆகணும் வந்துதான் ஆகணும்னு டார்ச்சர் பண்ணிட்டா. அதனால இப்ப வர மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏய் கிறுக்கு பயலே, சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு இருக்க. சின்ன பிள்ளையா ஏன்டா அப்படி இருக்க நீ? போ. இல்லைம்மா, நானும் சின்ன வயசுலேருந்து நானும் தான் சம்பாரிச்சிருக்கேன். இவருக்கு நான் மட்டும் சம்பாரிச்சு கொடுக்கலையா சொல்லு? நான் சிங்கப்பூரில் இருக்கப்போலாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி அடிக்கடி கேட்பாரு, தம்பி காசு போட்டு விட்றா, தம்பி காசு. எவ்வளோ பணமா? ஐயோ அப்பா கேட்டுட்டாரு, ஐயோ அப்பா கேட்டுட்டாருன்னு அவ்வளோ பணம் போட்டிருக்கேன் தெரியுமா? ஆனாலும் ஒரு தடவை கூட அவர் அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறார்ல. ஆ, ஒரு டைமு அடுத்தவங்கெல்லாம் என் பக்கத்தில் எல்லாரும் கார் வாங்கியிருக்காங்கடா, என் வயசு உள்ளவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கடா தம்பி அப்படின்னாரு. ஐயோ, நம்ம அப்பா கார் மேலே ஆசைப்படுறாரு போல, கண்டிப்பாக அவருக்காக நம்ம ஒரு கார் வாங்கி ஆகணும்னு உனக்கே தெரியும்லம்மா. அங்கேருந்து புக் பண்ணி அவருக்காக கார் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டாராம்மா? மறந்தாரா என்னன்னு தெரில. எங்கள் அப்பாவுக்கு அது பண்ணணும் இது பண்ணணும், பைக் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு எவ்வளோ வாங்கி கொடுத்தேன் இல்லைம்மா. எப்படிம்மா அப்படிலாம் அப்பாவால் மறக்க முடியுது? ஆ, அண்ணன் கூட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அது ஒழுங்காக சம்பாதிக்கவே இல்லை. அப்போவும் சரி, நான் தான் நல்லா சம்பாரித்தேன். அண்ணன் அது ஒழுங்காக சம்பாதிக்கவே கிடையாது. ஆனால் இப்போது அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது சம்பாதிக்க ஆரம்பித்து வீட்டுக்குன்னு அது மேக்ஸிமம் ஒன்றுமே செஞ்சது இல்லை. நான் அப்போதும் அப்பாவுக்கு செய்வேன். இப்போ கூடம்மா அவர் என்கிட்ட நல்லா பேசி பாசமாக இருந்தாருன்னா அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா. ஆனால் அவர் என்னை பற்றி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னை அவர் ஒரு இதாகவே எதிரியாகவே நினைக்கிறாரு. அதுதான் ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா. ஒரு ஹெல்ப்பிங்காக இல்லைல்ல. இவர் காசு வச்சுருக்கேன், அவ்வளோ வச்சுருக்கேன், இவ்வளோ வச்சுருக்கேன்னு வச்சுருக்காரு. அதெல்லாம் யாரோடதுமா? நான் சம்பாரித்து கொடுக்காம அப்போ காசு வச்சுருக்காரு? நீயே சொல்லுமா. நானும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன். அந்த காசு தானம்மா இந்த காசும். நீயே சொல்லு. இவராவா சம்பாரிச்சாரு இவ்வளோ காசு? ஒன்று ரெண்டு வச்சிருப்பாரு. ஆனால் ஓரளவு நான் தானம்மா. விடுடா. இந்த வீடு கட்டும்போது எவ்வளோ பணம் நான் போட்டேன் இல்லைம்மா, வேற யார் போட்டா? மந்த்லி மந்த்லி அனுப்ப அனுப்ப தானம்மா நீங்கள் இந்த வீடு கட்டுனீங்க. இவ்வளோ பெரிய வீடா? அவர் எது கொடுத்தாரம்மா சொல்லு? இந்த பக்கம் கிளாஸ் வரணும், அந்த பக்கம் அது வரணும், கொஞ்சம் நெஞ்ச செலவாமா அந்த வீட்டுக்கு ஆச்சு. அவர் எதுவும் பணம் கொடுத்தாரா? கேளு. கேட்டால் அதுக்கு வேற சண்டைக்கு வருவார். என்ன ஒன்று, படிக்க வச்சாரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். படிக்க வச்சாரு. ஏம்மா, அந்த படிப்புக்கு வாங்கல லோன் மேக்ஸிமம் நான் தானே கட்டுனேன். ஆ, நான் தானே அதை முடித்தேன். அதுவே அவருக்கும் தெரியும்லம்மா. இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சா சொல்லி காமிக்கலாம். ஆனால் நான் யாருக்காக பண்ணேன்? என்னோட ஃபேமிலிக்காக தான் பண்ணேன். அதனால நான் அது பெருசாகவே எடுத்துக்கலம்மா. அருணே, அந்த ஆளை இன்னைக்கு நேத்தா தெரியும். பல நாளா இதுதான். நீ அழுகிறத பார்த்தா எனக்கே அழுகையா வருது அருணே. சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு இருக்கடா.
விடு. உங்கள் அப்பா எப்பவும் இப்படி தான். அவரெல்லாம் மாற்றவே யாராலையும் முடியாது. அதுக்கு அழுது என்ன பண்ணுறதுயா? விடியா. இடியான்னு நீ ஈஸியாக சொல்கிறம்மா, ஆனால் அவ்வளோ ஈஸியாக என்னால் எடுத்துக்க முடியல. நான் பாட்டுக்கு கோவிலுக்கு போயிட்டு ஹாப்பியாக இருந்தோம். அங்கே இந்த இவ படுத்தின பாட்டில் தான் நான் இங்கே வந்து இவ்வளோ டென்ஷன் ஆகி இப்போ அழுதுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவ தான். அவளை ஏண்டா திட்டுற? பாவம்டா. அவள் என்ன பண்ணுவா? வீட்டுக்கு போயிட்டு நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வருவோன்னு அவள் வந்திருக்கா. இங்கே இருந்தாலும் இப்படி பண்ணுவார், இப்படி பேசுவாருன்னு அவளுக்கா தெரியும்? அது என்னவோ உண்மைதான். சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். என்ன பண்ணுறது, எனக்கு தான் அப்பா பாசங்கிறது அப்போதுலேருந்து இல்லாமல் இப்படி இதாகவே பயந்து பயந்து போயிடுச்சு. ஆனால் என் பையனுக்கும் தாத்தா பாசன்றது கிடைக்காது போல். சரி, ஓகேம்மா. சரி, நாங்கள் வரோம். இருடா, வந்துட்டு இப்படி மூசு மூசுன்னு அழுதுட்டு அம்மா காப்பி போட்டு தரையா? ஆ, நீ வேறம்மா, இது வேற. வந்து அந்த ஆளு காப்பி யாருக்குடி போட்டு கொடுத்தா குர்றா அந்த காப்பியை அப்படின்னு கூட கேட்பாருமா அந்த மனுஷன். எனக்கு தேவையாம்மா? வேண்டாம்மா. நீ எங்கிட்ட நிம்மதியாக இரு, அது போதும் எனக்கு. எதுவும் எனக்கு வேணாம். நாங்கள் வரோம். ஏய், என்ன? என்னவா? என்னன்னா? சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வா. மாத்திரை போடலன்னு என்ன தெரியும்ல. எனக்கு என்னான்னு நீ பாட்டு கதை அடிச்சிட்டு இருக்கா. போ, சுடு தண்ணி வச்சு சீக்கிரம் எடுத்துட்டு வந்து. என்ன மாமா, சுடுதண்ணி என்ன கூப்பிட்டு கேட்க கூடாதா? நான் அங்கே தானே நின்னேன். நான் உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. இந்தாங்க குடிங்க. கொண்டாம்மா. இருந்தா இருந்தாலும் உன்னை போல வருமா? குடிச்சிட்டு டக்குன்னு கொடுங்க மாமா, நான் போறேன். ம், கொடுமா. இந்தாம்மா, போதும். குடிங்க மாமா. தண்ணி குடிக்கிறது எவ்வளோ நல்லது. போதும்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அப்படியே வச்சிட்டீங்க பாருங்க. குடிங்க எல்லாத்தையும். சரிம்மா. அப்பா, எவ்வளோ அக்கறையா பேசுற. இருந்தாலும் பரவாயில்லம்மா, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். இந்த என் தங்கம் எவ்வளோ நேரம் அந்த அக்காவை அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். சரி மாமா, நான் போறேன். சந்தி, சொல்லுங்க. இல்ல பாரு, ரொம்ப நேரமா அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். உன்னையே தான் கூப்பிடுறான். கேட்கல காது? சிரிக்கிறான் இல்லையா? யாருக்கு யார் அம்மா? நானா? இவனுக்கா? இது என்ன கொடுமையா இருக்கு? ஏய், யாருக்கு யார் அம்மாடா? பெரியம்மாவை தான் உரிமையா அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். நீ அவனை கண்டுக்க கூட மாட்டேங்கிற. அவகள்லாம் நமக்கு சண்டைக்காரவுக. இவன் மட்டும் என்னத்துக்கு உறவு கொண்டாட வாரேன்? ஏ, போடா பத்தேன். சரஸ்வதி, என்ன அடுத்து என்ன? வெளியில போனோம். டிராவில் பணம் இருந்துச்சுல்ல, எடுத்துட்டு வா. டிராவில் பணம்லாம் உங்களுக்கு எடுக்க தெரியாதா? எடுத்துட்டு வானா, எடுத்துட்டு வா. வேணும்னா போய் எடுத்துக்கோங்க. நாளா போக முடியாது. துமுர் பிடிச்சவ. ரொம்ப துமுறா தான் பேசுறா வர வர. பாத்தியம்மா, குடுமா குழந்தைய நாங்க போறோம். இந்த ஷீலாக்கா இருக்காங்கல்ல, அவங்கள என்ன அத்தை நான் பண்ணினேன்? நானும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தேன். அவங்களும் வந்தாங்க. வந்ததுலேருந்து நான் அவங்கக்கிட்ட எந்த சண்டையும் போடலை அத்தை. மாமா கூட நான் நல்லா பேசினேன் அப்படின்னா அவங்க முறைச்சிட்டு தெரிவாங்க. உங்கள் கூட நல்லா பேசினேன் அப்படின்னா அவங்க முறைச்சிட்டு தெரிவாங்க. இதுவே நான் பேசாத டைமில் அப்போ தான் மாமா மாமான்னு உருகிட்டு இருப்பாங்க உங்கள் கூடயும். இது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புரியலை. எப்பவும் ஒரே மாதிரி மாமா கூட உங்கள் கூட இருக்கலாம்ல. ஏன் எனக்கு போட்டிக்குன்னு பண்ணுறது வைக்கிறது? என் குழந்த இங்கே இருக்கும்போது அம்மா அம்மான்னு பின்னாடி சுற்றுவான். அப்போ கூட தூக்கவே தூக்காது. இப்போ எப்போவா தானே வந்திருக்கிறோம். குழந்தை அம்மா அம்மா சிரிச்சிட்டு எப்படி கூப்பிட்றான்? தூக்கலாம் இல்லத்த, முறைச்சிட்டு நிற்கிறாங்க. பாவம் என் பையன். ஏய், எதுக்குடி பாவம் நம்ம பையன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மா. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குமா. ஆனால் ஒன்றுமா, இங்கேருந்து போனது வரைக்கும் கரெக்டு. அரணே, இருப்பா வாரேன். ஊறுகாய் போட்டேன். அதை நானே நாளைக்கு நாள் கழிச்சு கொண்டுட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். நாளைக்கு நாள் கழிச்சு நான் என்னத்தை வந்தேன். ஒரு 4 நாள் கழிச்சு வாரேன். அந்த ஊறுகாய் தாரேன், அதை மட்டும் கொண்டுக்கிட்டு போயிருப்பா. ஐயோயோ ஏம்மா, சாமி உன் காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்குறேம்மா. இந்த ஊறுகாயும் வேணாம், ஒன்றும் வேணாம், எங்களை ஆளை விடு. அதை வந்து பார்த்தாருன்னு வை, அவ்வளவுதான். இருக்கட்டும்யா. ஏங்க, வாங்கிட்டு வாங்கங்க. ஆமாம், அங்கே வந்து அம்மா கிட்ட ஊறுகாய் வாங்கிட்டு வந்துருக்கலாம், ஊறுகாய் வாங்கிட்டு வந்துக்கலான்னு புலம்பிகிட்டே இருப்பீங்க. வாங்கிட்டு வாங்க அத்தை, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அத்தை. இவர் அப்புறம் அங்கே வந்து உட்காந்துட்டு சே ஊறுகாய் வாங்காமல் வந்துட்டோம், சே ஊறுகாய் வாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருப்பாரு. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. ஆமாம், அவள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த பிள்ளையே பிடி. பாத்தியாடி,
இவரெல்லாம் பெத்த அப்பாவா சோனி? நீ ஏன் நினச்சி பாரு, எனக்கு எப்படி இப்படிலாம் அப்பா அமைஞ்சிருக்காருன்னு. இவரெல்லாம் பெத்த அப்பாவா? சரி விடு, என்ன பண்றது? உனக்கு அப்படிப்பட்ட அப்பா அமைஞ்சிருக்காரு, கடவுள் கொடுத்தது, விடு. அவ்வளோதான். அவரெல்லாம் இனி மாற்றவே முடியாது அருண். நானே எதுவுமே பண்ணல, என் மேலே அப்படி கோச்சிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாரு பண்ணுறாரு. சரி ஓகே, அவ்வளோதான். ஏயா ரொம்பலாம் இல்லை, அம்மா கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இந்த அது என்னது இது? எதுடி? இல்லை, கையில் ஒரு ஒரு இது மாதிரி வச்சுருக்கீங்களே, அது என்னது? ஊறுகாய் கொடுத்து விட்றேன். ஏன், யாருக்கு கொடுத்து விட்றீங்க? யாருக்கு கொடுத்து விட்றீங்க? நிறைய கேள்வி கேட்குறா. என் பையனுக்கு கொடுத்து விட்றேன். யாருக்குன்னா புரியலையே. இல்லை, யாருக்குன்னு கேட்டேன். அந்த ஊறுகாக்கு அந்த பழம்லாம் எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்தது, நார்த்தங்காய் பழம் வாங்கிட்டு வந்தது யாரு? என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார். அது என்ன, ஒரு வாரத்தை கூட என்கிட்ட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வலிச்சு கொடுக்குறதுன்னா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொண்டு போய் வைங்க, எங்களுக்கே பத்தாது. அவர் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்தார். மா வேண்டாம்மா, ஏம்மா எங்களை போட்டு படுத்துற? நான் தான் வேண்டாம் வேணாங்கிறேல்ல, ஏம்மா அப்புறம்? எங்களுக்கு வேண்டாம், விடு. அருண் இருடா, இப்போ சொல்கிறான்ட்டு உடனே நம்ம இதை புடிங்கிறேல்ல, புடிடா, சொல்கிறத கேளு, அம்மா சொல்கிறத புடி. இந்தப்பா அவ சொல்லுவா, அதனால் உனக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? அவள் புருஷன் என்ன, இப்போ அவள் புருஷன் உனக்கு அண்ணங்காரன் தானே, உன் அண்ணன் தானே வாங்கிட்டு வந்தேன், பேசுவாளுவ, நீ புடி. ஐயோ அம்மா, இவ்வளோ தூரம் சொல்லியும் இதுக்கு மேற்பட்டு அதெல்லாம் நான் வாங்கணுமா? வாங்கி தான் திங்கலாமா சொல்லு? ச்சே, நான் இங்கே வந்ததுக்கு நிறைய தண்டனை நல்லாவே அனுபவிச்சிட்டேன். எல்லாம் இவ்வளோ சொல்லணும். அப்போவும் இந்த ஊறுகாயே இப்போ நான் வேணாம் வேணான்னு தானம்மா சொன்னேன். நீ தாம்மா ஏம்மா என்னை கொண்டு போன்னு சொல்கிற? ஆ ஆ தயவு செஞ்சு நாங்கள் கிளம்புறோம்மா, எங்களுக்கு எதுவும் வேணாம். நீ பார்க்க கூட எங்களை வர வேணாம் சாமி, நீ நல்லா இருந்தால் போதும். ஏய் நில்றாருனே, நில்றாங்கிறேல, இவ சொல்றா, நீ ஏன்டா போற? அருணே நில்லியா? போதுமாடி சீலா, இப்போ சந்தோஷம் தானே உனக்கு? இதுதானே எதிர்பார்த்த? இந்தா வச்சுக்கிட்டு நீயே தின்னுமா, நீயே தின்னு. பாவம் அதுங்க என்னடி பண்ணுச்சுங்க? பாவம் அதுங்க பாட்டுக்கு தானடி இருக்குதுங்க. ஏண்டி இந்த பாடு படுத்தி வைக்கிற ஷீலா? எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும்.